மனிதன் அடித்தால் அவட முடியாது. இதையா போட்டு போட்டு வாட்டி வதிக்கிற சாமி, போட்டு போட்டு வாட்டி வதிக்கலையா? எவ்வளவுக்கான சம்பளம்? முருகாயில் அழைக்கவா, கண்டாயில் அழைக்கவா, வேளாயில் அழைக்கவா. என்ன சொன்னார ஐயா, என்னடா சொன்ன? பாட்டு இசை வந்துட்டா அப்புறம் பெருமை போகும். சரி, நான் என்ன சொன்ன முதல்ல, வக்கியெல்லாம் வீட்டோட வச்சுட்டு வா. இங்க வந்த உடனே ஆமா நீ காவல்காரனா இந்த ஆமா நீ காவல்காரனா இந்த கதாநாயகன்? காவல்காரனா கதாநாயகன்? கதாநாயகன் மாதிரி வந்து நிக்கிறேன். ஐயா, அவன் சின்ன பையன் கேட்டான். இது எந்த நாடு? எந்த நாடு? இந்த நாடு இதுதான் ஜலகண்டாபுரி. ஒரு நேரத்தில் இந்த நாட்டுக்கு என்ன பெயர்? என்ன பெயர்? சோழிதாபுரி. ஆமாங்க, சோழிதாபுரி ஆண்டது என் முப்பாட்டன் சோமுகாசுரன். சோமுகாசுரன் ஆளுகிற பொழுது இந்த நாட்டுக்கு சோழிதாபுரி என்று பெயர். அந்த சோமுகாசுரன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த உலகத்தை தான் படைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மனுடைய 4 வேதங்களை பறித்துக் கொண்டு கடலிலே சென்று மறைந்து விட்டார். அதன் பிறகு பிரம்மதேவனானவன் நம் தந்தையாகிய கண்ணையில் நாராயணத்தில் முறையிட நாராயணன் சேர்க்கண்டை அவளால் எடுத்து சோமகாசுரனை மடித்து அவன் கரத்திலே இருந்த 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு வந்து 4 நாய்களாக பிரம்மதேவனிடத்திலே கொடுத்தார். அதன் பிறகு இந்த உலகத்தை படைத்துக் கொண்டு வருகிறார். அவர் ஆண்ட பொழுது சோழிதாபுரி. அவருக்கு பின்னால் இந்த உலகத்தை இந்த நாட்டை ஆண்டது மணிநகராபுரி. அந்த மணிநகராபுரி ஆண்டவர்கள் யார் யார்? இரண்யன், இரண்யாக்குதல். அண்ணன் தம்பி இருவர்கள். பலம் பொருந்திய இரண்யன், இரண்யாக்குதல் இந்த உலகத்தை தாழ்வர் குடியின்றி ஆள வேண்டும் என்பதற்காக ஆலோசனை மண்டபத்திலே ஆலோசனை செய்திருக்கிற பொழுது இந்த ரகசியங்களை பூமாதேவி தேவர்களுக்கு தெரிவித்து விட்டார். பார்த்தால் இரண்யன் அடே தம்பியை அழைத்து ரகசியத்தை உரைக்கின்ற பூமாதேவியை வாட்டி வதைத்தால் அவருடைய கணவன் எங்கிருந்தால் வருவார் என்று கட்டளையிட இரண்யாக்குதல் சென்றால் பூமாதேவி அடித்து உதைத்து இன்சை செய்கிற பொழுது அவள் நாராயணத்தில் முறையிட நாராயணன் வெண்பதி அவதாரம் எடுத்து இரண்யாக்குதலை கொன்றான். அதன் பிறகு இரண்யனை அவனுடைய மகன் பிரகலாதனை வைத்து முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதைப் போல பிரகலாதனை வைத்து இரண்யனை கொன்றான். இப்படியாக எங்கள் வம்சத்தை எல்லாம் அந்த நாராயணன் கொண்டு கொண்டு வருகிறார். அவர்கள் எல்லாம் அதே வம்சத்திலே வந்தவன் தான் இரண்யாக்குதனுடைய வம்சத்திலே வந்தவன். என்னை பெற்றவர் யார் விளக்கம் எனக்கு இதுவரை தெரியும். இருந்தாலும் தந்தையாக என் தந்தையைத்தான் நான் பார்த்துக் கொண்டு வருகிறேன். நடந்திருக்கும் நாயை இதுவரை கண்டதில்லை. என் தந்தை யார் தெரியுமா? சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் தான் என் தந்தை. இதுவரை அணிந்திருக்கும் காலையில் எழுதி நிச்சயம் முடித்து என் தந்தையின் பாதத்தை வணங்கி அதன் பிறகுதான் சாட்சியை கவனிப்பது வழக்கம். அந்த தந்தையை எதிர்பார்க்கும். தந்தை வருகிறாரா? அப்பா